இன்றைய தியானம். மீன் நீருக்குள் இருக்க விரும்புவது போன்று எந்தையே தியானத்தின் மூலம் உனக்குள்ளே நான் இருக்க நீ அருள் புரிவாயாக. மனம் தூயதாகும் அளவு தியானம் தானே வந்து அமைகிறது. தியானம் செய்பவன் தேவ சன்னதியில் இருக்கிறான். அதுவே மனிதனுக்குச் சொந்தமான இடம். அதற்கு மேலே அடைதற்கு அவனுக்கு ஒன்றும் இல்லை. தியானம் பயில பயில மனிதன் புதுப்பிக்கப்படுகிறான், தூய்மை அடைகிறான், தெய்வ சொரூபமாக மாறுகிறான். கருவி கரணங்கள் ஓய்ந்த தொண்டர்கள் இடத்திலோ நீ வீற்றிருப்பது